எல்லாருக்கும் வணக்கங்க. துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா? கார்த்திகை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக உள்ளபடி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை பிறக்கப்பட்டது. அப்போது துலா ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சாதகமாக, துலா ராசியாதிபதி சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசியாதிபதி வருவாருங்க. அந்த அடிப்படையில் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதனாகப்பட்ட சுக்கிர பகவான் கிரக பரிவர்த்தனையில் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் குருவுடைய ஆதிக்கத்தில், குரு பகவான் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில், அசுர குருவும் தேவ குருவும் இருவரும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறது 1000 மடங்கு சாதகமான பலனை கொடுக்கும். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 17ஆம் தேதிக்குள்ளார சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை நடக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 10 மாதம் ஆகும். பிறந்து 3 மாதத்தில் நடக்க வைக்கிறது இல்லைங்க, 6 மாதத்தில் நடக்க வைக்கிறது இல்லைங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. 25 வயசில் திருமணம் பண்ணிவிடணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும், 23லேயே திருமணம் பண்ணிவிடணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும், 27லேயும் திருமணம் பண்ணிவிடணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லை அப்படின்னா நம்ம மனசாலே இல்லையே. அப்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்போ மன வாழ்க்கையை தரும் அப்படின்றது நம்ம சாதகத்தை பார்த்துருக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி அதுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுத்தாலும் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க, குரு பலன் இருக்குதா, ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு வந்துடுதா, 5வது பாவகத்தில் குரு வந்துடுதா, 7வது பாவகத்தில் குரு வந்துடுதா, 9வது பாவகத்தில் குரு வந்தால் அல்லது 11வது பாவகத்தில் குரு வந்தால் குரு பலன், ராசிக்கு இந்தந்த இடத்துல குரு வந்தால் குரு பலன் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ராசிநாதனை குரு பகவான் பார்க்குறாரா? துலா ராசிக்கு குரு பலன் வரணும்னா 2025 வருஷம் மே மாதம் 16ஆம் தேதி தானங்க குரு பகவான் பயிற்சி ஆவார், 9ல் வருவார். அப்போ அது வரைக்கும் நம்ம கல்யாண பேச்சு பேசுறது இல்லையா, அது வரைக்கும் கல்யாணம் நடக்கிறது இல்லையா? இந்த சுக்கிரன் இருக்கார் இல்லைங்களா, நம்மளுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வையில் வந்தாலும் சரி அல்லது குரு பகவானுடைய வீட்டுக்கு போனாலும் சரி நமக்கு திருமண பிராப்தம் ஏற்படும். அப்போது திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது துலா ராசி நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு துலா ராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். திருமண ஸ்தானாதிபதி செவ்வாவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய வீட்டில் இருக்கார். இது ரெண்டுமே அருமையான நேரம். அது மட்டும் இல்லை, கார்த்திகை மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் பயிற்சியாகி துலா ராசிக்கு 4வது பாவகத்துக்கு மகரத்துக்கு போகும் பொழுது துலா ராசியும் பார்ப்பார் திருமண ஸ்தானாதிபதி, துலா ராசிநாதனாகப்பட்ட சுக்கிரனையும் பார்ப்பார் திருமண ஸ்தானாதிபதி. அப்போது திருமணத்தில் இருக்கிற தடைகள் மட்டும் நீங்க போகிறதில்லை, திருமணமாகி பிரிஞ்சு போன நண்பர்களும் இணையறதுக்கு உண்டான தருணத்தை அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. எத்தனையோ பேருக்கு ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. எங்கள் வாழ்க்கை 3 மாதம் 4 மாதம் தானுங்க வாழ்ந்தோம், ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறுங்க, என்னதான் சண்டைன்னு எங்களுக்கே புரியலைங்க, ஆனாலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை எங்களால் வாழ முடியல. இந்த மாதிரி சங்கடமும் இருக்காங்க ஒரு சிலருக்கு. 4 செவத்துக்குள்ளே ஒரு கணவன் மனைவியாக நாங்கள் இல்லைங்க, ஊர் உலகத்துக்கு தான் நாங்கள் கணவன் மனைவியாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்க தான் செய்கிறாங்க. மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் இந்த நேரத்தில் நீங்க போகுது, மன அழுத்தமும் குறைய போகுது. இதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாதுங்க. அதுபோக குரு பகவானுடைய பார்வைப்பட்ட கோடி புண்ணியன்னு சொல்லுவோம். ஆனால் புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை புதனாதித்ய யோகம்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை பார்க்குது. துலா ராசிக்கு மட்டுமே லாபஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவாருங்க.
வேறு எந்த ராசிக்குமே சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதி இல்லைங்க. இந்த துலா ராசிக்கு மட்டுமே. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த கார்த்திகை மாதம் தானுங்க. துலா ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது அத்தியாவசியமான பொருள் வாங்குறதோ, இல்லை ஒரு வீடு வாங்குறதோ, இல்லை வாகனம் வாங்குறதோ, இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்கள் எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. அப்போது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ வரக்கூடிய 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, கார்த்திகை 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த துலா ராசிக்கு துலா ராசியாதிபதி சனி பகவானுடைய ஆதிக்கத்தில், எப்படி சொல்கிறதுனா, சுக்கிரனை விட மேலான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் துலா ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னா சனி பகவான் தானுங்க. அப்போ சனி பகவானுடைய வீட்டில் சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய தருணம் 17ஆம் தேதிக்கு மேலே. 17ஆம் தேதி வரை மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். அதுபோக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் இருக்குதுன்னா அதுவும் தீரப்போகுது. சார் இது நடந்துருமா சார்? நடக்கலைன்னா என்ன சார் செய்கிறது? அதாவதுங்க, நம்பிக்கை தானுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு நான் பலன் சொல்லலை, அப்புறம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்ற வார்த்தை நீங்கள் கேட்கலாம். இது கோச்சார கிரக நிலைகள். ராசிக்கு 4வது பாவகத்தில் சுக்கிர பகவான் வராரு அப்படின்னா 22 நாள் வருவார். கார்த்திகை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நமக்கு மார்கழி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்குமே வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும், மண்மனை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு சூழலும், பூர்வீகத்திலேருந்து வெளியே வரத்துக்கு உண்டான சூழலும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்துடும். இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். திடீர்னு ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது நடக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாதுங்க. துளாராசி நண்பர்களுக்கு துலா ராசிநாதனான சுக்கிரனுடைய வீட்டிலேயே குரு பகவான் தனகாரகன் இருந்து சுக்கிர பகவானை பார்க்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய 17ஆம் தேதி, கார்த்திகை 17ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை ஏற்படும். குரு பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது குருவுடைய பார்வைப்படும். அது மட்டும் இல்லை, 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சூரிய பகவான் தனஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து புதனுடன் சேர்ந்து புதன் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நேரத்தில் யோகமாக இருக்குது. புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணமும், அதுபோக படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரக்கூடிய சூழலும், வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு உண்டான நேரமாகவும் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் சாதகமான பலனை தர்றதில்லை. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 17 தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் 100% சாதகமான பலன் தரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம் சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு நேரகாலங்களாகவும் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 2% உங்களுக்கு சாதகமான நேரமாக இருந்தால் கூட இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய கார்த்திகை 17 தேதிக்கு மேற்கொண்டு அருமையான ஒரு தருணமாக தரப்போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். சரியா? இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.